இத்தனை பெரிய அண்டாக்களில் டன் கணக்கில் காய்கறிகளை கொட்டி கூட்டு, குழம்பு மற்றும் சாப்பாடு சமைத்துக் கொண்டிருப்பது எதற்காக? சுற்றி நின்று இத்தனை ஜனங்கள் சுவையான ஒரு உணவு வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எத்தனை சிரமம் எடுத்து இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பது எதற்காக? ஒரு வீட்டின் குழம்பு வைப்பதற்குள் உப்பு இல்லை, உரப்பு இல்லை, காரம் இல்லை என்று காரசாரமாக விவாதங்கள் எழும்பும் நேரத்திலே இத்தனை பிரம்மாண்டமான அண்டாக்களில் எந்தவித குறைவும் இன்றி உப்போ உரைப்போ தூக்கலும் குறைச்சலும் இல்லாமல் அருமையாக உணவு ஒவ்வொருவருக்கும் நாவில் அமுதமாக இனிக்கிறது. ஒவ்வொரு வருடம் இந்த நிகழ்வுகளுக்காக ஒரு கூட்டம் ஒவ்வொரு வருடமும் ஊரை நோக்கி வருகிறது. அது அருமையான இந்த சாப்பாட்டை உண்டு தாங்கள் உறவுகளுக்கும் வாங்கி உலகெங்கும் பறக்கிறது. இந்த உணவு மற்ற உணவுகளை காட்டிலும் மகத்துவமானது, மகத்துவம் நிறைந்தது, மகிமை நிறைந்தது. காரணம், இந்த உணவானது அசனம் என்று அழைக்கப்படுகின்ற ஆலயத்தின் உணவு. அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து எந்தவித பாகுபாடுமின்றி, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைவரும் ஒன்றாக ஓரிடத்தில் அமர்ந்து அருமையாக உணவு இருந்துகின்ற ஒரு விழாவுக்காக இந்த உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு வருடமும் அசனம் என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு ஆலய பெருவிழாவில் இது போன்ற உணவு அனைவருக்கும் சமைத்து வழங்கப்படுகிறது. தற்பொழுது நீங்கள் காணுகின்ற காட்சி தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தின் வெள்ளாளன் விளை என்று அழைக்கப்படுகின்ற இந்த கிராமத்தில் தான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. வானுயர வளர்ந்து நிற்கும் இந்த கோபுரம் தென் தமிழகத்தின் மிக உயர்ந்த கோபுரமாக உள்ளது. இதன் உயரம் ஆலயத்தின் கோபுரத்தின் மேல் உள்ள சிலுவையுடன் சேர்த்து 210 அடி. மேற்கத்திய நாகரிகத்தில் மிக அழகாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் பரிசுத்த திருத்துவ ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், பழைய ஆலயம் பழுது பார்க்கப்படும் பொழுது விழுந்தது. ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக நின்று ஒரே குரலில் இந்த ஆலயத்தை, புதிய ஆலயத்தை உயர்த்தி கட்டினர். அந்த ஆலயம்தான் இந்த பரிசுத்த திருத்துவ ஆலயம். இந்த ஆலயத்திலிருந்து ஏராளமான நன்மையை பெற்ற இந்த ஊர் மக்கள் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 3வது வாரத்தில் நடக்கின்ற ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன விழாவுக்காக எந்த இடத்தில் இருந்தாலும், உலகின் எந்த மூலை முக்கில் இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து சேருகின்றனர். எந்த விதமான குறைவுமின்றி அனைவருக்கும் நிறைவாக விருந்தளிக்க வேண்டும் என்ற நோக்கில் அனைவரும் தங்களால் இயன்ற பொருள் மற்றும் பணம் மற்றும் காணிக்கைகளால் இந்த நல்ல ஒரு காரியத்தை செய்து தாங்குகின்றனர். வேலை செய்வதற்கு வேலையாட்கள் தேவையில்லை, நாங்களே இருக்கிறோம் என்று ஒவ்வொரு வருடமும் இந்த அசன பண்டிகையில் அனைத்து பெண்களும் ஆண்களும் சிறுவரும் சிறுமியரும் இணைந்து காய்கறிகள் வெட்டுதல், தேங்காய் துருவுவது மற்றும் தங்களால் இயன்ற வேலைகளை மிகவும் உற்சாகமாக கடவுளுக்கென்று நேர்த்தியாக செய்கின்றனர். இதில் அவர்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியின் எல்லைக்கு அளவே இல்லை. எனவே இந்த செயலானது அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமின்றி மன நிறைவையும் தருகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் எப்பொழுது வரும் என்று அனைவரும் ஏங்கி காத்து கிடக்கின்றனர். அதுபோல்தான் இந்த 2025ஆம் வருடமும் 182வது ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகைக்காக இத்தனை ஜனங்கள் ஆலய வளாகத்தில் கூடி ஆண்டவரின் அசன பண்டிகை என்று அசராமல் விடியற் காலை முதல் உழைத்துக் கொண்டே இருக்கின்றனர். இந்த நாளில் சாயங்கால வேளையில் நடக்கும் சமபந்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த அசன விருந்துக்காக இத்தனை வேளைகள் சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது.
ஊர் நிர்வாகமும் இதற்காக உற்சாகமாக ஒத்துழைப்பு கொடுத்து வந்திருக்கின்ற அனைவரையும் உற்சாகப்படுத்தும் வண்ணமாக ஏராளமான அண்டாக்களில் குளிர்பானம், தேநீர் மற்றும் மக்கள் சோர்வடையாமல் தொடர்ந்து வேலை செய்வதற்கான அனைத்து செயல்களையும் செய்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வருகின்றனர். இந்த வருடம் நடைபெற்ற அசன பண்டிகையின் அனைத்து காட்சிகளையும் நமது யூடியூப் சேனலான இம்மானுவேல் ஃபெய்த் மினிஸ்ட்ரியில் நீங்கள் காண்பதற்காக நாங்கள் உங்கள் கண்களுக்கு இந்த அரிய காட்சிகளை, அருமையான காட்சிகளை, ஒவ்வொரு வருடமும் நிகழும் அற்புதமான இந்த அசன பண்டிகையின் நிகழ்வுகளை அள்ளி தருகின்றோம். பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த அற்புதமான, இந்த அதிசயமான, இந்த அருமையான நிகழ்வுகளை பகிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ராஜா நீர் செய்த நன்மைகள் தம்மே சுனாதா ஓமக்கென்றும் தோத்திரம்மே சுனாதா, தோத்திரம்மே சுனாதா ஓமக்கென்றும் தோத்திரம்மே சுனாதா. தோத்திரம் செய்கிறோம் என்னடியா நாமத்தின் ஆதரவில்,
ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் தனை மாதையவோ நின் கிருபை எத்தனை நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் தேற்றமில்லை பரனே. ஆசீர்வதிக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிரயாசப்பட்டு உருவாக்கி இருக்கிற இந்த உணவை உங்களுடைய பரிசுத்த பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தாங்க. 5 மணி போல எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைய மீதி எடுக்கவும், இது நிமித்தம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகவும் சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாகவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பேர் பேராய் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக திருச்சபையார் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் தாமே நம்முடைய பிள்ளைகளோடு உணர்ந்து அவர்களை மேன்மைப்படுத்தும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஜெபித்து நமது குருவானவர்கள் இந்த அசன பந்தியை ஆரம்பிக்கிறார்கள். ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து மேல் பகுதியில் ஆலய வளாகத்தில் மேற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் ராஜா செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாள்
கரத்தால் அனைத்து அனைத்து தினமாயா அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் இசையம் செய்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனாள் எல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம் வெள்ளாளங்களே தூய திருத்துவ ஆலயத்தின் அசன பண்டிகைக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வெள்ளாளங்களே அசன கமிட்டியின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். பல ஊர்களிலிருந்து வந்துள்ளீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே,
சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அமிழ்ந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அமிழ்ந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வீரம் விளைந்த வெள்ளாளன் விளை மண்டில் யாருக்கும் யாரும் குறைந்தவர்கள். தூக்கு சாம்பார் வழியா, வெரி குட். கமான், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அருமையா வேலை செய்யறாங்க. இந்த வருஷம் கடந்த வருடங்களில் மாற்றிராத முகங்கள், அருமையான வேலை. மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குளிர் நீரோடும் ஊற்றினிலே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குளிர் நீரோடும் ஊற்றினிலே. என்னை கூட்டிச் செல்வார், அங்கு சேர்ப்பார், அவர் காட்டிய வழி செல்வேன்.
அவர் காட்டிய வழி செல்வேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன். எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். மரண இருள் மூடிடும் வேளை இயேசுவே என்னோடிருப்பார். இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன். எந்தன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, எந்தன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, சுகத்தைலங்கள் கொண்டென்னை தேற்றி அபிஷேகம் செய்திடுவார். அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன். எந்தன் ஜீவிய காலம் எல்லாம் அவர் கிருபை வரம் பெறுவேன். எந்தன் ஜீவிய காலம் எல்லாம் அவர் கிருபை வரம் பெறுவேன். எந்தன் கர்த்தரின் வானக வீட்டில் என்றென்றும் வாழ்ந்திடுவேன். என்றென்றும் வாழ்ந்திடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. சாம்பார் இன்னும் மூன்றாவது பரிசுக்கு தேவைப்படுகிறது. ஒரே ஒரு வாரி மட்டும் இங்கே கொண்டு வந்து மாஸ்டர் அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டே சகலத்தையும் உருவாக்கிய நீ முத பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானிரே. சபையாமும் சரீரம் பொருந்திடவே இவாய் அழித்திர போஸ்தலரை. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். முன்னர் அறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். வருங்காலங்களில் முதற் பேராய் நீ இருக்க நம் சோதரராய் உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். சபை மக்களுக்கு எஸ்எஸ் கமிட்டி மூலமாக அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. தயவுசெய்து உள்ளே செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மாநில தோற்கீந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர், அளவில்லா திரு ஆக்கவிதனை அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா,
நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை அனைவரும் இணைந்து ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரே இடத்தில் இருந்து உழைத்து உருவாக்கிய அமுதம் போன்ற இந்த அசன விருந்தை சுவைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அசரியாவின் பிள்ளைகள் அனைவரும் இணைந்து நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு வருடமும் வேடந்தாங்கல் பறவை போல வெவ்வேறு இடங்களிலிருந்து இவ்வூருக்கு வருகை தரும் மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் கவனத்துடன் பாதுகாப்புடன் வந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று அசன ஐக்கிய விருந்திலும் பங்கு பெற்று சுகமாக உங்கள் வீடுகளுக்கு திரும்பி மீண்டும் இந்த மண்ணுக்கு திரும்ப நாங்கள் கர்த்தரை பிரார்த்திக்கின்றோம். இந்த வருடமும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இந்த நடைபெற்ற இந்த அசன விருந்தில் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்தார், மகிழ்வித்தார். தொடர்ந்து நாம் பிரார்த்திப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதய தெய்வமே